ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசிலேருந்து உப்புமா செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஜவ்வரிசி நான் லூஸில் தான் வாங்கியிருக்கேங்க. இது லைனான் ஜவ்வரிசி, ஜவ்வரிசி வாங்காதுங்க உப்புமாவுக்கு. இந்த லைனான் ஜவ்வரிசிலேருந்து பாயசம், உப்புமா ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 7-8 ஹவர் ஊற விட்டுடலாங்க. பாருங்கள், 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நான் 7-8 ஹவர் ஊற விட்டுட்டு நான் இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி நம்ம உப்புமா செய்யுதுன்னு பார்த்துடலாங்க. ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாங்க. கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு 3 பொருளும் சேர்த்திக்கலாங்க. பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. பச்சை மிளகாய் ஒரு 4 பீஸ் கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலையில் சிறிதளவு சேர்த்திக்கலாங்க. இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருக்குங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இதே நல்லா வதக்கிக்கலாம் 2 நிமிஷத்துக்கு. தக்காளி 2 நிமிஷம் வதக்கினாவே போதுங்க. அதை முழுசாக வதக்கணும்னு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சாங்க ஜவ்வரிசி சேர்த்துடலாம். இப்போ ஜவ்வரிசி நம்ம தண்ணி எதுவும் சேர்த்துக்காதுங்க. நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருது. ஏன்னா ஆல்ரெடி நல்லா ஊறி இருக்குது. 7-8 ஹவர். இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நல்லா வெந்து வருங்க. கேஸ் ஸ்லோ ஃபாஸ்ட்டாக வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்திருக்குங்க. ஒரு டைம் வேணால் செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக சாஃப்டாக இருக்குது. நல்லா ஊறினாவே போதுங்க. நல்லா சீக்கிரமாக வெந்துடும். உப்பு சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. கேரட் ஒரு 10 சேர்த்துக்கலாங்க. கேரட் ஒரு 100 கிராம் இருக்குங்க. இந்த ஜவ்வரிசி 200 கிராம் தாங்க இந்த அளவு கேரட் போட்டு பின்னாடி ஒரு 2-3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணாவே போதுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சிறிதளவு சேர்த்திக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. எல்லாம் க்ளீனாக மிக்ஸ் பண்ணி ஆச்சுங்க. உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். லைனான் ஜவ்வரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு தாங்க. ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஜவ்வரிசி சாப்பிட்டா எலும்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் அமுத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.